வணக்கம் நண்பர்களே. உலகமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் பாதியில நின்னு போச்சு? இன்னைக்கு நாம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கவிருந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால இருக்கிற மர்மங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட கேள்வியே இதுதான். பாகிஸ்தானோட தலைநகர் இஸ்லாமாபாத்ல பேச்சுவார்த்தைக்காக ஒரு பெரிய மேசையெல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நாற்காலிகள் மட்டும் காலியாவே இருந்துச்சு. ஏன் அந்த பேச்சுவார்த்தை ஏன் நடக்கவே இல்ல? வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல அங்க அப்போதைய கள நிலவரம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் செஞ்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல இரண்டாங்கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செஞ்சது. கடந்த 48 மணி நேரமா உலக நாடுகள் எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிட்டத்தட்ட இல்லாம போயிடுச்சு. இத ஒரு நாடக காட்சி மாதிரி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உலகமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, மேடையெல்லாம் தயாரா இருக்கு, ஆனா முக்கியமான நடிகர்களே வரல. இந்த அமைதி நாடகத்தோட முதல் காட்சியே இப்படி ஒரு பெரிய தோல்வியில முடிஞ்சது. நம்மளோட மர்மத்தை இன்னும் அதிகமாக்குது. இந்த நாடகம் இப்படி தோல்வியில முடிஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை. ஆமா, ரெண்டு தரப்புக்கும் இடையில இருந்த நம்பிக்கை முழுசா உடைஞ்சு போயிருந்தது. இந்த அவநம்பிக்கை ஒரு சின்ன ராஜதந்திர பிரச்சனையில இருந்து தான் ஆரம்பிச்சது. இங்கதான் விரிசில் விழுந்தது. அதாவது முதல் சுற்று பேச்சுவார்த்தைக்கு வந்த அமெரிக்காவோட முக்கிய தூதர் ஜேடி வெயின்ஸ் தான் மறுபடியும் வரணும்னு ஈரான் கேட்டுச்சு. ஆனா அமெரிக்காவோ அவரை விட அதிகாரம் குறைஞ்ச சில பிரதிநிதிகளை அனுப்புனாங்க. இதை ஈரான் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அவமானமா பார்த்துச்சு. பேச்சுவார்த்தையில அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இல்லையோன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழலை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க ஒரு அருமையான உதாரணம் சொல்லலாம். ஒரு கல்யாண வீட்ல ரெண்டு முக்கியமான பெரியவங்க கோவிச்சுக்கிட்டு நான் பேச மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த நிலைமையும் இருந்துச்சு. இந்த ஒப்பீடு ஒரு பக்கம் இந்த சூழலோட தீவிரத்தையும், இன்னொரு பக்கம் இதுல இருக்கிற சிறுபிள்ளைத்தனத்தையும் நமக்கு நல்லா புரிய வைக்குது. ஈரானுக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு இன்னொரு ஆழமான காரணம் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட செயல்பாடுகள் தான். அவர் அடிக்கடி தன்னோட நிலைப்பாடுகளை மாத்திக்கிட்டே இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன் சொந்த நாட்டுல இருக்கிற பெரிய மீடியா நிறுவனங்களையே போலி செய்தி அப்படின்னு வெளிப்படையா சொன்னாரு. அப்போ ஈரானிய அதிகாரிகள் என்ன யோசிப்பாங்க? ஒரு நாட்டு தலைவர் தன்னோட சொந்த நாட்டு ஊடகங்களையே நம்பாதப்போ வெளிநாட்டு தலைவர்களான நாங்க எப்படி அவரோட வார்த்தையை நம்புறது? இது ஒரு முக்கியமான கேள்விதானே. சரி, இப்போ இந்த பிரச்சனையில அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செஞ்ச மத்தியஸ்தரான பாகிஸ்தானோட சங்கடமான நிலைமை. பாகிஸ்தான் இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா அது ஒரு பலவீனமான மத்தியஸ்தரா தான் பார்க்கப்பட்டுச்சு. பாகிஸ்தானோட நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாமாபாத்ல எல்லா ஏற்பாடுகளையும் தடபுடலா செஞ்சுட்டு விருந்தினர்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவையோ ஈரானையோ நீங்க வந்தே ஆகணும்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இல்ல. அதோட பாகிஸ்தானுக்கு போறதுல அமெரிக்க அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பயமும் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பிரச்சனை, பாகிஸ்தானோட ராணுவ தளபதி ஆசிம் முனிர் மேல அமெரிக்காவுக்கு இருந்த ஆழமான சந்தேகம். இதுதான் அந்த சந்தேகத்தோட உச்சக்கட்டம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஈரானிய தளபதிகளோட ரகசிய தொடர்புல இருக்கலான்னு அமெரிக்கா பயந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு வர்ற தங்களோட முக்கியமான அதிகாரிகள் அங்க காட்டி கொடுக்கப்படலாம், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். இதுதான் அமெரிக்காவோட மிகப்பெரிய கவலையா இருந்துச்சு. சரி, இப்போ காலியா இருந்த அந்த பேச்சுவார்த்தை மேசையில இருந்து நம்ம கவனத்தை நிஜமாவே பதற்றம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு திருப்புவோம். இஸ்லாமாபாத் அமைதியா இருந்தாலும் ஹோர்மஸ் ஜலசந்தி ஒரு உண்மையான போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மோதல்னால ஈரானுக்கு ஏற்பட்டதா கணக்கிடப்பட்ட பொருளாதார இழப்பு இது 250 பில்லியன் டாலர்கள். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தொகைன்னு. இந்த ஒரே ஒரு நம்பர் இந்த மோதலோட விலை எவ்வளோ அதிகம்னு நமக்கு தெளிவா காட்டுது. ஆமா, பேச்சுவார்த்தை மேசையில தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எல்லாம் இப்போ இந்த குறுகிய கடல் வழியில வந்து குவிஞ்சிருக்கு. ஹோர்முஸ் ஜலசந்தி தான் இப்போ உண்மையான பிரச்சனையின் ஆணிவேர். அங்க ரெண்டு நாட்டு போர்க்கப்பல்களும் நேருக்கு நேரா நின்னு எந்த நேரத்துல வேணாலும் வெடிக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குச்சு. கடல்ல பதட்டம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சதுன்னு பாருங்க. முதல்ல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் போர் நிறுத்தத்தை மீறதா குற்றம் சாட்டிக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்க படைகள் ஒரு ஈரானிய கப்பலை புடிச்சு வச்சுக்கிறாங்க. இதுக்கு பதிலடியா ரெண்டு தரப்புமே மத்தவங்களோட கப்பல் போக்குவரத்தை தடுத்து ஒரு விதமான பொருளாதார முற்றுகையை உருவாக்குறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, போர் நிறுத்தம்ங்கிறது வெறும் பெயருக்கு தான். உண்மையான மோதல் கடல்ல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு.
இந்த மோதல் வெறும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி, அதாவது திரைக்கு பின்னாடி மிகப்பெரிய உலக அரசியல் சக்திகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த ஆட்டத்தோட உண்மையான விதிகள் என்னன்னு நாம பார்க்கலாம். இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. சீனா இப்போ சவுதி அரேபியா கூட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இது இந்த பகுதியோட அதிகார சமநிலையில மட்டும் இல்ல, உலக பொருளாதாரத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இந்த அட்டவணை ஒவ்வொரு நாட்டோட நோக்கத்தையும் நமக்கு தெளிவா காட்டுது. அமெரிக்கா தன்னோட உலகளாவிய வலிமையை காட்ட நினைக்குது. ஈரான் பொருளாதார தடையிலிருந்து தப்பிச்சு தன்னை பாதுகாத்துக்க பாக்குது. பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தரா சர்வதேச அளவுல முக்கியத்துவம் பெற முயற்சி பண்ணுது. ஆனா சீனாவோட ஆட்டம் இது எல்லாத்தையும் விட வித்தியாசமானது. அவங்களோட குறி அமெரிக்கா மட்டும் இல்ல, அமெரிக்க டாலர். பல வருஷங்களா உலக எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல தான் நடக்குது. இத பெட்ரோ டாலர்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்தை உடைச்சு தங்களோட நாணயமான யுவானை முன்னிறுத்த சீனா விரும்புது. இது வெறும் பொருளாதார போட்டி இல்ல, இது உலக அதிகார சமன்பாட்டையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய புவிசார் அரசியல் நகர்வு. இறுதியா நாம போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தைய மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும். இங்க அது அமைதிக்கான ஒரு படியா பார்க்கப்படல. அதுக்கு பதிலா அமெரிக்காவும் ஈரானும் தங்களை மறுபடியும் பலப்படுத்திக்கவும் அடுத்த கட்ட மோதலுக்கு தயாராகவும் எடுத்துக்கிட்ட ஒரு தற்காலிக இடைவெளியா தான் தெரியுது. அப்போ இந்த அலசலோட கடைசியில நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது. இஸ்லாமாபாத்ல நடக்காம போன அந்த பேச்சுவார்த்தை, ஹோர்முஸ் ஜலசந்தியில நடக்கிற மோதல்கள், திரைக்கு பின்னாடி சீனாவோட நகர்வுகள், இது எல்லாமே உண்மையான அமைதியை நோக்கிய பயணமா இல்ல வரப்போற ஒரு பெரிய போருக்கான முன்னோட்டமா? இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.